வணக்கம், நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் கூலி திரைப்படங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $2.5 மில்லியன் கிட்ட வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் நெருங்கும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி வந்து படம் நகர்ந்து போயிட்டுருக்குது. அது ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கான வியாபார எல்லையை வந்து பார்த்திங்கன்னா விரிவடை வச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து வார்2 திரைப்படத்தோட வந்து கிளாஸில் வந்து ரிலீஸ் ஆகாமல் தனியாக ரிலீஸ் ஆகிருந்தால் இன்னும் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வந்திருக்கும். புஷ்பா 2 கலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வந்திருக்கும், கல்கி படத்துடைய கலெக்ஷன் நெருங்கி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம்எஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது புக்மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 1.2 மில்லியன் டிக்கெட் விற்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் டிக்கெட்டுக்கிட்ட நெருங்கி வந்து பார்த்திங்கன்னா படம் போயிட்டுருக்குது. மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணியிருக்கு. புஷ்பா 2க்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் வந்திருக்கு. அதுவும் இந்த கிளாஸில் தனியாக ரிலீஸ் ஆகியிருந்தால் கண்டிப்பாக புஷ்பா 2 படத்தோடு வந்து காம்படேட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய வந்து இப்போ சம்பவம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. கர்நாடகாலையும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷனை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்குது. தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஜூனியர் என்டிஆர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸ்க்ரீன் அதுக்கு நிறைய ஒதுக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஆமாம், வார்2 படத்துக்கான நிறைய ஸ்க்ரீனை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் டிக்கெட் ஃபில்லிங் அப்படின்னு பார்க்கும்போது கூலி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தா கூட அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக டிக்கெட் வந்து புக் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண, அதாவது டிக்கெட் ஓப்பனிங் வந்து அனௌன்ஸ் பண்ண நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே விற்றுருக்கு. இப்போ 2 லட்சத்தை தாண்டி போகும் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவை விட மிக அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய கலெக்ஷன் தமிழ்நாட்டுடைய முதல் நாள் கலெக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த லியோ படத்துடைய 148 கோடி அப்படின்னு சொல்லிட்டு கிடக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ராக்ஸி அதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் கோர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால அது ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம், ஆன்லைன் சமூகம் அதை நம்பிட்டுருக்கு. ஸோ அதையே, அதாவது அந்த கலெக்ஷனையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நகரப்போகுது. அதாவது இது வரைக்கும் வந்து உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமும் தமிழ்நாட்டில் முதல் நாளோடைய மிக அதிகபட்ச கலெக்ஷன் அப்படிங்கிற இடத்தையும் 2 இடத்தையுமே கூலி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா முறியடிக்க போகுது. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார்கிட்ட வந்து நிற்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 29 வருஷங்கள், அதாவது இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற கேம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஓடிட்டு இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலே தன்னுடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரஜினி சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டாரு. அவருக்கு கீழே பல கிங்ஸ் வந்து உருவாகியிருக்காங்க. அவங்களும் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அடையணும், அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ சேலிங் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே, அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை டிக்கெட் போயிருக்கு, 100 கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வசூலாயிருக்கு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முதல் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 100 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷனோடு தான் படம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நகர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமும் கூட. இந்த தமிழ் சினிமாவில் முதல்ல 1000 கோடி வந்து கலெக்ஷன் வந்து கூலி திரைப்படம் தான் அடைய போகுது அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ புஷ்பா 2 படத்துக்குலாம் பெரிய கலெக்ஷன் வச்சு முதல் நாள் வந்து 294 கோடி வந்து கலெக்ஷன் கட்டினாங்க அப்படின்னா அந்த டிக்கெட் ரேட் வந்து எக்ஸ்ட்ரீம் டிக்கெட் ரேட்லாம் போட்டாங்க. 700 ரூபாய்க்குலாம் டிக்கெட்லாம் போட்டு விற்றாங்க. கூலி திரைப்படம் வந்து ஆந்திராலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பேசிக் ரேட்டில் தான் வந்திருக்கு. இந்த ரசிகமன்ற ஷோன்னு சொல்லிட்டு அதில் வாங்கி வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறது தான் அதிக ரேட்டில் இருந்திருக்குமே தவிர மற்றபடி அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட் அதிகமாக போட்டு விற்கலை. ஆந்திராவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு விற்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டில் மட்டும். தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட் ஒன்றும் அதிகமாக போகலை. இதையெல்லாம் தாண்டி நிறைய பெரிய பெரிய ரெக்கார்ட்லாம் இங்கே நடந்திருக்குது. அதாவது யூஏஇயில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா 2வோட அதிகமான எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து விற்றுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து 1,42,000 டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25,000 டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். யூகேயில் வந்து 50,000 டிக்கெட்டை வந்து தாண்டி போயிட்டுருக்குது. இன்னும் கூட ஜெர்மனியில் வந்து 10,000 டிக்கெட்டை வந்து தாண்டி போயிருக்கு. இதுதான் முதல் முறை வந்து ஜெர்மனியில் 10,000 டிக்கெட் தாண்டி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஒட்டுமொத்தமாக இந்த முதல் நாள் வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு, நாளைக்கு ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் கிடைக்க போகிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ படம் வந்து ஆடியன்ஸை ஓரளவுக்கு, அதாவது அந்த ஆவரேஜ் டாக் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துட்டாலும் சரி, அதே மாதிரி ஹிட் டாக்குள்ளே வந்துட்டாலும் சரி, படத்துடைய அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி நடந்தால் ஜெயிலருக்கு நடந்த மாதிரி அந்த மாதிரி ஷோ வந்து அதிகப்படுத்திட்டே போகிறாங்க ஜெயிலருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் கூலி திரைப்படத்துடைய வசூலை வந்து யாருனாலையுமே தடுக்க முடியாது, மிகப்பெரிய இடத்துல நோக்கி நகர்ந்து போகும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் தெலுங்கு ஸ்டேட்டில் வார் 2க்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து புக்கிங் ஆகலை அப்படின்னா, 2 படமும் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் திரைப்படமாக வந்து பார்க்குறாங்க. ஏன்னா டைரெக்டாக ஜூனியர் NTR வந்து நடித்த திரைப்படமாக இருந்தால் அதுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்திருக்கும், அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பட் ஆனால் இது ஆல்ரெடி ஒரு டப்பிங் திரைப்படம் அப்படிங்கிறனால ஹித்திக் ரோஷன் அப்படிங்கிற மனிதன் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம். அந்த ஸ்பை யூனிவர்ஸ் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கலாம். பட் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பை யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரியாது. வார் படத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. பல பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆச்சு, ஆனால் பல பேர் பார்க்கல. ஸோ அதனால இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூலி திரைப்படத்துக்கு சன் பிக்சர்ஸ் பண்ண ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அந்த அமேசானில் வந்து ஸ்டிக்கர், அமேசானுடைய பாக்ஸில் இருந்து அங்கே இருக்கிற மெட்ரோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணுறதுலேருந்து பலூன் மேலே ஓடுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பயங்கரமான ப்ரொமோஷன் வந்து கூலி திரைப்படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் பண்ணாங்க. அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே அந்த படத்தை கவனிக்கிறாங்க. கவனித்த பிறகு அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்த, அதாவது லெஜெண்ட்ஸ்னு சொல்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தன்னுடைய பங்குக்கு மிகப்பெரிய அழுத்தமான ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த நம்ம ஆடியோ லான்ச் இருக்குல்ல, கூலி ஆடியோ லான்ச்சில் ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கு. அமீர் கான் மூலமாக ஹிந்தி மார்க்கெட்லையும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் பேசப்பட்டு இருக்குது, பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிருக்குது. இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, இதே ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது இன்னும் 8 வாரம் கழிச்சு தான் OTTயில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 8 வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் வந்து தேட்டரில் ரன் பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் OTTயில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அப்படிங்கிறனால 8 வாரங்கள் வரைக்குமே படம் பக்காவாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நல்ல டாக் இருந்து அப்படின்னா இன்னும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஜெயிலர் மாதிரியான ஒரு ஓப்பனிங் வந்து நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் வரும்போது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் இருக்கும். நேற்று வந்து ப்ரொமோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த பேட் ஃபெல்லோன்னு தலைவர் பேசுகிற விஷயம் மட்டும் இன்னும் என்ன யாருன்னு தெரியல அப்படிங்கிற டைலாக்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு ஃபஸ்ட்டு ஷோ எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இன்னும் அதிகமாக இருக்குது. முதல் நாள் கடந்த பிறகு அடுத்த 3 நாட்கள் வந்து லீவ் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 4 நாட்களுமே மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். அந்த 4 நாட்களுடைய கலெக்ஷனில் வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாக்குள்ளே எந்தெந்த கலெக்ஷன்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி மிகப்பெரிய ஒரு இடத்த நோக்கி வந்து தலைவர் அவர்கள் தமிழ் சினிமா முன்னேற்றி கொண்டு போவார் அப்படிங்கிறது தான் நான் வந்து உணர்கிற விஷயம். ரஜினி அவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, மேடையில் சொல்லியிருக்காரு, இந்த தமிழ் மக்கள் தமிழ் சினிமா பெருமைப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலத்தில், அவருடைய அந்த சினிமாவுடைய கடைசி காலகட்டத்திலாம் எல்லாருமே வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், 2 பேருமே அவங்க 2 பேருமே அந்த ரன் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழ் சினிமாவை எந்த அளவுக்கு வந்து உயர்த்த முடியுமோ, வசூல் ரீதியாகவும் அதே மாதிரி டெக்னிக்கல் ரீதியாகவும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமோ அதை ரீச் பண்ணுறதுக்கு உள்ள வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் கூலி அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேட்டு ஜெயிலர் 2 வந்து அதுக்கான மிகப்பெரிய ஒரு இன்னும் பெரிய ரெஸ்பான்ஸோடு வந்து நிற்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் இப்போதைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திருந்த அப்டேட்டு. எல்லா இடங்கள்லையும் வந்து புக் ஆகிருக்கிற விஷயங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு கபாலி படத்துடைய அந்த ரெஸ்பான்ஸை, அந்த ஹைப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உணர முடிகிறது. அதுக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நானும் வந்து ஆர்வமாக வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்க காத்துட்ருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.